செய்திருக்கின்றார்கள் என்றால் அத்தகைய சிறப்பினை இங்கே செய்தார்கள். மிகவும் மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் தலைமையிலே ஏராளமான கவிஞர்கள் கவிதை பாடியிருக்கின்றார்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு நானும் கவிதை பாடியிருக்கிறேன். அவருடைய சிறப்பு என்னவென்றால், கவி பாடும் கவிஞர்களுக்கு தன்னுடைய சொந்த செலவிலே பரிசு கொடுப்பார்கள், 100 பேனா கொடுப்பார்கள். ஐயா அவர்களிடம் நானும் பேனா வாங்கியிருக்கேன் 20 ஆண்டுகளுக்கு முன்பு உரத்த சிந்தனை நடத்திய கவிதை போட்டியிலே. மகிழ்ச்சி. இந்த புத்தகம் ஒவ்வொரு வரியையும் படித்து முடித்தேன். அற்புதமாக எழுதியிருக்கின்றார்கள். ஒரு கவிஞன் என்பவன் வெறும் கற்பனை குதிரையை தட்டிவிட்டு மனம் போன போக்கிலே எழுதுவது அல்ல. அது வெற்று காகிதங்கள், நிரப்பப்பட்ட காகிதங்கள், அவ்வளவே. அந்த கவிதையிலே தன்னுடைய உள்ளத்து உணர்ச்சியினை சொல்லும் போது அனைத்தையும் சொல்ல வேண்டும், உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும், சமுதாய நோக்கம் இருக்க வேண்டும். இந்த புத்தகத்தினால் இதனை வாசிப்பவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? அந்த பலன்தான் கவிஞனுக்கு, படைப்பாளனுக்கு கிடைக்கின்ற வெற்றியாகும். நண்பர்களே, அருமையான கவிதைகளை படைத்திருக்கின்றார்கள். அதிலே மகாத்மா காந்தியை பற்றி மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றார்கள். எத்தனையோ பெருமக்கள் போராடினார்கள். மாபெரும் மகாராஜாக்கள், நவாபுகள் எல்லாம் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி லட்சக்கணக்கான மக்கள் மாண்டு போனார்கள். சுதந்திரம் கிடைக்கவில்லை. காந்தியடிகள் மூலமாகத்தான் சுதந்திரம் கிடைத்தது. அதனால்தான் காந்தி காந்தி என்று கொண்டாடுகிறோம். அவர் என்ன ஆயுதத்தை வைத்துக் கொண்டார்? அகிம்சை. அந்த அகிம்சை ஆயுதத்திற்கு வெள்ளைக்காரன் அடிபணிந்தான். எப்படி? காந்திக்கு எப்படி ஒரு தனி மதிப்பு வந்தது? வெள்ளை ஏகாதிபத்தியம் ஒரு ரகசிய அறிக்கை கேட்டார்கள். மகாத்மா காந்தி எதற்கெடுத்தாலும் ஃபாஸ்ட் அண்ட் டெத், சாகும் வரை உண்ணாவிரதம் என்று சொல்வார். அவர்கள் கேட்டார்கள், இந்த மனிதர் தான் நமக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கின்றார், இவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவோமே, லெட் ஹேவ் நேச்சுரல் டெத் என்று சொன்னார்கள். அப்படி ஆனால் என்ன நடக்கும் என்று ரகசிய அறிக்கை சென்றது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு. இந்தியாவிலே காந்தியை தெய்வம் போல் நினைக்கின்றார்கள். இந்த மனிதனின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் இந்தியாவிலே இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பிரிட்டிஷாரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொன்னார்கள். அது கண்டுதான் வெள்ளையன் நடுங்கினான். இந்த மனிதருக்கு இத்தனை சக்தியா என்று. உண்ணாவிரதம் என்று காந்தி சொன்னால் ஓடோடி வந்தான் வெள்ளையன். அதுதான் காந்தியின் சக்தி. என்ன அழகாக சொல்கின்றார் பாருங்கள். சுயநலம் துளியும் கொள்ளாமல் ஒரு சுதந்திரம் வேண்டி நின்றானே, அயலான் ஓடி சென்றிடவே ஒரு அகிம்சை ஆயுதம் எடுத்தானே. அதனால்தான் காந்தியை அப்படி கொண்டாடுகிறோம். வாழ்வினி எம்மான் என்று சொன்னார். நிறைய எழுதியிருக்கின்றார்கள். வற்றாத கண்ணீர் விடியாத இரவு என்ற ஒரு தலைப்பிலே அது ஒரு நீண்ட நெடிய கவிதை. சாதியெல்லாம் வளரலாச்சு, பல சங்கடங்கள் பெருகலாச்சு, காதலுக்கும் கல்லறைகள் தினம் கட்டையிடம் குறையலாச்சு என்று ஒரு வேதனை பாருங்கள். சாதி சாதி என்று சொல்கின்றார்கள். அன்பு நண்பர்களே, ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். முன்பு சாதி இருந்தது, பெயருக்கு பின்னால் வாளாக எழுதி வைத்தார்கள், அவ்வளவுதான். ஆனால் இப்போதுதான் சாதியை ஒழிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சாதியினை கொழுந்து விட்டு எரிய செய்கின்றோம். சாதி தீ. வேதனையான உண்மை. சாதி இப்போதுதான் கொடுமையாக தலைவிரித்தாடுகிறது. எங்கே நாம் சாதியை ஒழித்தோம்? தோற்று போய்விட்டோம். அதுதான் உண்மை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நான் இதில் எல்லா கூட்டங்களிலுமே சொல்வேன். ஒரு நண்பர் கேள்வி கேட்டார், பத்திரிகையாளர். பேரறிஞர் அண்ணா சூட்சுமம் ரொம்ப ஜாஸ்தி, பேரறிஞர் இல்லை, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கேட்டார், கேள்வி கேட்க ஆரம்பித்தார். உடனே பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், அதுதான் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையாளர். சாதி பேதம் பாராட்டுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, விஸ்வநாத ஐயர் மட்டுமல்ல, ஏகாம்பர முதலியார், ஆறுமுகம் பிள்ளை,
சம்பந்தன், செட்டியார் இவர்கள் அனைவருமே நமக்கு தேவையற்றவர்கள் என்று சொன்னார். அதுதான் உண்மையான சாதி ஒழிப்பு. தமிழருக்கு ஏது சாதி? சாதியை பூத்தினார்கள். தலை வழியாய் ஒருவன் பிறந்தான், கால் வழியாய் ஒருவன் பிறந்தான் என்று குப்பைகளை எல்லாம் இங்கே நிரப்பி விட்டார்கள். புறந்தள்ள வேண்டும். அந்த சாதியை எப்படி ஒழிக்க முடியும் என்றால் காதல், திருமணம் மட்டும்தான். சட்டத்தினால் கூட சாதியை ஒழிக்க முடியவில்லை. எவ்வளவு சட்டங்கள் போட்டோம். ஆனால் ஜாதி மாறி ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான்னா உடனே இங்கே ஆணவ கொலை. வடக்கில் தான் இந்த ஆணவ கொலை நடக்கும், கொடுமை. இப்போது இங்கேயும் நடக்க ஆரம்பித்து விட்டது. அன்பு நண்பர்களே, நான்லாம் படிக்கும்போது பசங்களை என்ன ஜாதி ஏது எதுவுமே தெரியாது. இப்போ பாருங்க, 5வது 6வது படிக்கிற பிள்ளைங்களை கையில் கயிறு கட்டி போய் இவன் நம்ம ஜாதி, இவன் இன்னொரு ஜாதி என்று ஜாதி வேறு பிடித்து அலைகின்றார்கள். இந்த சாதியை ஒழிக்க வேண்டும் என்ற கவிஞரின் உள்ளார்ந்த உண்மையான உணர்ச்சியினை பாராட்டுகிறேன். ஒவ்வொரு கவிஞரும் அப்படித்தான் இருக்க வேண்டும். மிகச்சிறப்பாக எழுதியிருக்கின்றார்கள் அனைத்து கவிதைகளுமே. வெற்றி கொள்ளு என்ற தலைப்பில் வேற்றுமையின் உணர்வு கொண்டு வீழ்த்த எண்ணும் வீணர்தம் வினை முடித்து வெற்றி கொள்ளு. நாற்றது போல் நீ வளர்ந்து நன்மை செய்வாய், நல்லவனாய் நடித்திடுவார் நாறிப் போவார். இதுதான் நமக்கு இப்போது அவசிய தேவை. தேனொழுக பேசுவார்கள், உள்ளத்தில் கள்ளம் வைத்து உதட்டில் தேன் தடவி வெள்ளம் போல் பேசுவதால் என்ன பயன்? உண்மையான பகுத்தறிவு என்பது சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய்க்கு கேட்பினும் அதுதானே மெய்ப்பொருளை காண்பதுதானே உண்மையான அறிவு. செந்தமிழர்களாகிய நாம் நம் குடிக்கு ஏற்ற பெருமை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பெருமை கொண்ட ஒரு இனம், பெருமை கொண்ட ஒரு மொழி இருக்கிறது என்றால் தமிழ் மொழியும் தமிழ் இனமான நாம் தான். அந்த உண்மையான சிந்தனையை மனதில் கொண்டால் எள்முனை அளவு கூட வேதம் இங்கே இருக்காது, இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி அருமையான கவிதைகளை ஐயா அவர்கள் படைத்திருக்கின்றார்கள். அது பற்றி தனியாக ஒரு விளக்கு உரை போல் நீண்ட நெடிய சொற்பொழிவு ஆற்ற வேண்டும். அத்தகைய தகுதி மிக்க அருமையான கவிதைகள் நிரம்பிய இந்த புத்தகத்தினை நான் பேசுவதற்கு நல்ல வாய்ப்பினை கொடுத்தமைக்காக நன்றி பாராட்ட அமைகின்றேன்.